Hi friends, welcome to ammatips.com. இன்னைக்கோட வீடியோல blouse-ல back dot எப்படி பிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ blouse-ல எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸை ஏற்கனவே நான் blouse மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ பேக் டாட் எப்படி பிடிக்கிறதுன்றதை பார்க்கும். நம்ம கீழே 2 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ப்ளவுஸோட பாட்டமில் 2 இன்ச்சஸ் அளவுக்கு வந்துருக்கு நம்மளுக்கு மடிப்புக்காக தையல் விட்டுருப்போம். எப்பயுமே வந்துட்டு தையல் மடிப்பு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையால் இந்த மாதிரி தீத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து சரிசமமாக எல்லா இடத்துலையும் பேக்கில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன சொன்னால் 1 தடவை மடிச்சுட்டு மறுபடியும் அப்படியே மடிப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு மடிப்பு, அதாவது ஒரு மிதி அளவுக்கு மடிப்பு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா 1.25 இன்ச் அளவுக்கு இடுப்பு பட்டியை மடித்து தைச்சிங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்தது உள்ளே போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணி ஏற்கனவே நம்ம விட்டதை அப்படியே பிடிக்கிறோமா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணி பேக்கில் இடுப்பு மடித்து தைச்சோன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் பேக்கில் அழகாக வரும், நீட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ டாட் எப்படி பிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸில் நம்ம கீழே பாட்டம் வந்து மடித்து தைச்சிட்டோம். இப்போ சென்ட்ரு மடிப்பு நம்ம ப்ளவுஸு சென்டரில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். ஸோ சென்டராக மார்க் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக வச்சுருங்க, கட் பண்ணதை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம ஆம்கோல் கிட்ட நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் அளவு கட் பண்ணியிருப்போம். ஸோ மெஷர்மெண்ட் அளவுக்கிட்டையும் கரெக்டாக நம்ம வச்சுருக்குமான்றதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இப்போ சைடு பிடிப்போம் இல்லையா, நம்மளுக்கு எப்பயுமே வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து எத்தனை அளவுக்கு இன்ச்சாக இருந்தாலும் நம்மளோட ஹைட் வந்து ஆம்கோல்லேருந்து இடுப்பு அளவுக்கு இருக்கிற அளவு வந்து 8 இன்ச்சஸ் இருந்தால் போதும். அதேமாரி வந்துட்டு கழுத்தோட அகலம் நான் 2.5 இன்ச் வச்சுருந்தேன். ஸோ 2.5 இன்ச்சு வச்சுருந்ததில் நம்மளுக்கு இடுப்பில் டாட் பிடிப்போம் இல்லையா, அதோட அளவு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இல்லை 3.25 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு சென்டராக வந்துட்டு ஷோல்டருக்கு நேராக வந்துட்டு அந்த அளவு வந்துடும். ஸோ அட் த சேம் வந்துட்டு ஹைட்டு அந்த பேக்கில் எல்லாருக்குமே டாட் பிடிக்கிறது 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி, இல்லை வந்து 4 இல்லை 5 இன்ச் அளவுக்கு பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிடிக்காமல் 3.5லேருந்து 4 இன்ச் அளவுக்கு நம்ம பேக் டாட் பிடிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாகவும் முதுகு வந்து அழகாக வந்து ஷேப் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதே அளவுக்கு 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த பக்கம் 3/4 இன்ச், அந்த பக்கம் 3/4 இன்ச். ஸோ ஈவனாக பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு வரும். அப்போ தான் நம்மளுக்கு மார்பு சுற்றளவு கிட்ட நம்மளுக்கு 4 இன்ச் அளவு இடுப்பு அளவோடு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு பேக் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பேக் டாட் பிடிச்சாச்சு. ஸோ சென்டராகவும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஷோல்டருக்கு நேராகவும் அந்த டாட் வந்துடுச்சு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், முதுகு பிடிக்க ஏற்ற இறக்கம் இல்லாமலேயும் அதே சமயம் ஈவனாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.